அன்பான நேயர்களே, எப்போதுமே புது புது விஷயங்களை கத்துக்க ஆர்வமா இருக்கிற உங்களுக்கு எங்களோட இந்த ஆழ்ந்த தேடலுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு. ஆமா, இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான தலைப்போட நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கும் இது ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு நாம விவாதிக்க போற தலைப்பு உங்க வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையிலயும் நம்ம எல்லாரோட அன்றாட வாழ்விலும் இரண்டரை கலந்துவிட்ட ஒரு விஷயம். அதுதான் போட்டி. போட்டி. இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். கரெக்ட். இதற்காக நம்ம எனக்கு ஆதாரமா எடுத்துக்கிட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து மார்ச் 5ஆம் தேதிக்கான ஒரு சின்ன குறிப்பை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். ரொம்ப சின்ன குறிப்பு தான் அது. ஆனா அதுக்குள்ள அடங்கி இருக்கிற உண்மை மிக பெரியது. ஆமா. இப்போ இந்த தேடலோட நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். போட்டி அப்படிங்கிறது நம்ம அன்றாட வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு அங்கம். ஆனா அந்த போட்டி எப்போ ஒரு மனிதனையும் சமூகத்தையும் அழிக்குது, எப்போ அதுவே ஒரு சமூகத்தை வளர்க்கும் கருவியா மாறுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரியா சொன்னீங்க. இந்த மூலக்குறிப்புல புதைஞ்சிருக்கிற முரண்பாடுகளை அலசுறதும், ஆரோக்கியமற்ற ஒரு போட்டிக்கும் ஒட்டுமொத்த சமூக நலனுக்கும் இடையிலான தொடர்பை புரிஞ்சுக்கிறதும் தான் இன்னைக்கு நம்ம மிஷன். சரி, இப்போ இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த உரையாடலை தொடங்கும் போதே இந்த குறிப்போட முதல் வரியே நம்ம சற்று தூக்கி வாரி போட வைக்குது. ஆமா, அந்த முதல் வரி ரொம்ப ஆழமானது. அதாவது சுயநலம் என்பது கீழ்நிலை வாழ்க்கையின் சிறப்பியல்பு அப்படின்னு அவர் தொடங்குறாரு. இங்கிலீஷ்ல செல்ஃபிஷ்னஸ் இஸ் a characteristic of life at the low level அப்படின்னு இருக்கு. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த கீழ்நிலை வாழ்க்கை, அதாவது லோ லெவல் அப்படிங்கிற வார்த்தை தான். லோ லெவல். நாம சாதாரணமா கீழ்நிலை அப்படின்னா பொருளாதாரத்திலேயோ இல்ல சமூக அந்தஸ்திலேயோ கீழே இருக்கிறவங்கள பத்தி பேசுறதா நினைச்சுப்போம் இல்லையா? கரெக்ட். ஆனா சுவாமி சித்பவானந்தர் இங்க பேசுறது மனித மனதோட அல்லது பரிணாம வளர்ச்சியோட கீழ்நிலைய பத்தி. ஓ, பரிணாம வளர்ச்சியோட கீழ்நிலை. ஆமா, அதாவது எந்த விதமான உயர்ந்த சிந்தனைகளோ மற்றவர்கள் மீதான அக்கறையோ இல்லாம வெறும் பிழைப்புக்காக மட்டுமே போராடுற ஒரு அடிப்படை விலங்கு நிலை இருக்கு இல்லையா, அததான் அவர் அப்படி சுத்தி காட்டுறாரு. புரியுது. அந்த நிலையில சுயநலம் அப்படிங்கிறது ஒரு குறைபாடு கிடையாது. அதுதான் அந்த வாழ்க்கையோட சிறப்பியல்பு. அதான் கேரக்டரிஸ்டிக். இத அடுத்த வரியில அவர் இன்னும் தெளிவா விளக்குறாரு. ஒவ்வொரு உயிரினமும் மற்றொன்றின் இழப்பில்தான் செழிக்க நினைக்கிறது. இதன் விளைவுதான் கொடூரமான போட்டி. ஈச் கிரியேச்சர் வாண்ட்ஸ் டு thrive at the cost of the others. Cruel competition is the result அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனா ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்போ காட்டுல சிங்கம் மான வேட்டையாடுறது அதோட பிழைப்புக்காக தானே? கண்டிப்பா, அது இயற்கை. அதே மாதிரி ஒரு செடி தனக்கு சூரிய ஒளி வேணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற சின்ன செடியை மறைச்சு வளர்றது இயற்கையோட விதிதானே? இதை எப்படி நம்ம கொடூரம் அப்படின்னு சொல்ல முடியும்? இது வெறும் இயற்கை அமைப்பு இல்லையா? ரொம்ப அருமையான கேள்வி. இப்ப நீங்க சொல்ற மாதிரி விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் அது இயற்கையோட விதிதான். அங்க அறம், நீதி இதுக்கெல்லாம் இடமே இல்ல. ஆமா, அவற்றுக்கு அது வெறும் சர்வைவர் மட்டும்தான். கரெக்ட். ஆனா மனிதர்களாகிய நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் ஒரு சமூகமா இணைந்து வாழக்கூடிய ஒரு கட்டமைப்பும் இருக்கு. நாம விலங்குகளை போல வெறும் பிழைப்புக்காக மட்டுமே வாழறதில்ல. நாம thrive-ஆக நினைக்கிறோம், செழிக்க நினைக்கிறோம். சரியா சொன்னீங்க. அந்த செழிப்புக்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நசுக்கிட்டு மேல ஏறும்போதோ அல்லது மற்றவங்களோட வாய்ப்பை பறிக்கும் போதோ அந்த இயற்கையான உள்ளுணர்வு மனித சமூகத்துல ஒரு கொடூரமான போட்டியா உருவெடுக்குது. அதாவது மனிதன் அந்த விலங்கு நிலையில நின்னு சிந்திக்கிறது தான் அந்த கீழ்நிலை வாழ்க்கை அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அங்க இது ஒரு பூஜ்ய கூட்டு விளையாட்டு, அதாவது ஜீரோ சம் கேம் போல மாறிடுது. கொஞ்சம் பொறுங்க, இந்த ஜீரோ சம் கேம் அப்படின்னா என்ன? ஒருத்தரோட லாபம் கட்டாயமா இன்னொருத்தரோட நஷ்டமா மாறுறது சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஒரு கேக்ல உள்ள துண்டுகளை போல நீங்க கற்பனை செய்துக்கோங்க. ஓகே, கேக் துண்டுகள். இப்போ எனக்கு ஒரு பெரிய துண்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு சின்ன துண்டு தான் கிடைக்கணும், அல்லது துண்டே கிடைக்காம போகணும். ஆமா, அப்படிதான் நடக்கும். நான் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க தோற்கணும். எனக்கு லாபம் கிடைக்கணும்னா உங்ககிட்ட இருந்து அது பறிக்கப்படணும். இந்த மனநிலை தான் ஆசிரியர் குறிப்பிடுற அந்த மற்றொன்றின் இழப்பில் செழிப்பது அப்படிங்கிறது. At the cost of the others. ஆமா, இது எந்த விதிமுறைகளும் இல்லாத இரக்கமற்ற ஒரு போராட்டக்களம். இதுதான் கொடூரமான போட்டியோட அடிப்படை. இதை நிஜ வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா நேயர்களே உங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் அதே சமயம் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கும். கண்டிப்பா, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில இதை கடந்து வந்திருப்போம்.
நம்ம எல்லாருமே சில சமயங்கள் இதை பின்பற்றுறோம் இல்லையா? உதாரணமா நாம தினமும் காலையில ஆபீஸ் போகும்போது நெரிசலான சாலையில சிக்னல் விழுந்ததும் மற்றவங்கள முந்திக்கிட்டு போறோமே. ஆமா, பைக்ல கார்ல எல்லாம் முட்டி மோதி போவோம். பஸ்ல ஒரு சீட்டுக்காக முட்டி மோதி ஓடுறோமே, அதுவும் ஒரு விதத்துல இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் விதியை தான் பின்பற்றுதோ அப்படின்னு தோணுது. ஹஹா, அந்த உதாரணம் மிகச் சரியானது. சாலையில நடக்கிற அந்த சின்ன போட்டியில கூட நான் முதல்ல போகணும், பின்னால் வருபவர்கள் எப்படியோ போகட்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படை சுயநலம் தானே வேலை செய்யுது. ஆமா, அது ஒரு சின்ன உதாரணம் என்றாலும் சமூகத்தோட பெரிய கட்டமைப்புகள்ல இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது இல்லையா? அதேதான் அந்த மூலக்குறிப்போட அடுத்த பகுதியில அவர் வளர்க்கறாரு. தகுதியுள்ளவையே தொப்பி பிழைக்கும் என்பதுதான் கீழே உள்ள விதி. வலியதே வெல்லும் என்பதே வழக்கத்தில் உள்ளது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இஸ் தி ஆர்டர் டவுன் பிலோ. மைட் இஸ் ரைட் இஸ் இன் வோக். சரியா படிச்சீங்க. இப்போ நாம முன்பு பேசின அந்த சாலையோட விதிதான் ஒட்டுமொத்த சமூகத்தோட விதியா மாறினா என்ன ஆகும் அப்படின்னு சற்று கற்பனை செய்து பாருங்க. அப்படி நடந்தா அது ஒரு சமூகமாவே இருக்காது, ஒரு காடாத்தான் இருக்கும். உண்மைதான். பள்ளிக்கூட அறிவியல் புத்தகங்கள்ல நாம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு டார்வினோட கோட்பாட்டை படிச்சிருக்கோம். அது உயிரியலுக்கு சரியா இருக்கலாம். ஆனா அதையே ஒரு சமூக விதியா ஆசிரியர் இங்க சுட்டிக்காட்டும்போது அதை படிச்சுட்டு அவர் சொல்ற அடுத்த வரி தான் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. அது எந்த வரி? பலவீனமானவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் அல்லது சுரண்டப்படுகிறார்கள். The weak ones are either eliminated or exploited. ரொம்ப வலிமையான வார்த்தைகள். இதுல ஒதுக்கப்படுவது, அதாவது எலிமினேட்டட் அப்படிங்கறத என்னால புரிஞ்சிக்க முடியுது. பலமில்லாதவங்க போட்டியில தோற்று காணாம போயிடுறாங்க. ஆனா இந்த சுரண்டப்படுகிறார்கள், எக்ஸ்ப்ளாய்டட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானதா தோணுதே. உங்களோட இந்த கவனிப்பு மிக முக்கியமானது. ஒதுக்கப்படுறதை விட சுரண்டப்படுறது அப்படிங்கிறது தான் இந்த அமைப்போட மிக கொடூரமான முகம். எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ வலியதே வெல்லும் அப்படின்னு உலகத்துல அதிகாரம், பணம் அல்லது செல்வாக்கு இருக்கிறவங்க தான் வலிமையானவர்கள். அவங்க பலவீனமானவர்களை முற்றிலுமா அழிச்சிடுறது கிடையாது. ஓ, அவங்கள எலிமினேட் பண்றது இல்லையா? ஆமா, ஏன்னா வலிமையானவங்க தொடர்ந்து செழிப்பா இருக்க அவங்களுக்கு உழைக்க ஆட்கள் தேவை. கரெக்ட். கீழே வேலை செய்ய ஆள்லினும். அதனால அவங்க பலவீனமானவங்கள கொல்லாம அவங்கள ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே வச்சுக்கிட்டு அவங்களோட உழைப்பையும் வளங்களையும் தங்களோட சொந்த லாபத்துக்காக உறிஞ்சுகிட்டே இருப்பாங்க. இதுதான் சுரண்டல். இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். உதாரணமா, ஒரு ஆபீஸ்ல கடினமா உழைக்கிற ஒரு சாதாரண ஊழியரோட உழைப்ப அதிகாரத்துல இருக்கிற மேலதிகாரி தனக்கான அங்கீகாரமா மாத்திக்கிறத நம்ம பாத்திருப்போம் இல்லையா? ஆமா, நிறைய இடங்கள்ல அது நடக்குது. அதுவும் இந்த சுரண்டலோட ஒரு வடிவம் தான். பலவீனமானவங்க அந்த அமைப்பிலிருந்து வெளியேறவும் முடியாது, உள்ளே இருந்து முன்னேறவும் முடியாது. அவங்க வலிமையானவங்களோட வெற்றிக்கு பயன்படுற வெறும் ஏணியா மட்டுமே பார்க்கப்படுறாங்க. இது கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப பாரமா இருக்கு. பலவீனமானவங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு விரக்தியான நிலையை கொடுக்கும்? கண்டிப்பா ஒரு பெரிய விரக்தியை உருவாக்கும். இதோட நேரடி விளைவா ஆசிரியர் சொல்றது என்னன்னா, இதன் காரணமாக துன்பம் தொடர்ந்து அதிகரிக்கிறது. மிசரி இஸ் therefore on the increase. ஆமா, துன்பம் பெருகிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கொடூரமான போட்டியோட இறுதி முடிவு நாம நினைக்கிற மாதிரி சமூக முன்னேற்றம் கிடையாது. மாறாக அது துன்பத்தோட பெருக்கம் மட்டும்தான். சரியா சொன்னீங்க. ஆனா இங்க எனக்கு தோணும் ஒரு கேள்வி என்னன்னா, இவ்ளோ துன்பம் இருக்கு, அநீதி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் யாருமே இதை தடுத்து நிறுத்த முன் வருவதில்லை? ஏன் இந்த அமைப்பு இப்படியே தொடருது? அதற்கான காரணத்தை அவர் அடுத்த வரியிலேயே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. மனித இயல்போட மிகப்பெரிய முரண்பாடு வெளிப்படுற இடமே இதுதான். அவர் என்ன சொல்றாரு? யாரும் இந்த நிலைமைக்கான தீர்வு நடவடிக்கைகளை பற்றி யோசிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த நலனை பாதுகாப்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். Nobody thinks of any remedial measure. Each wants to safeguard his own interest. கரெக்ட். நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஏன் யாரும் தீர்வை நோக்கி நகர்றதில்ல அப்படின்னா, அந்த அமைப்புல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஆழமான பயம் இருக்கு. பயமா? என்ன வகையான பயம் அது? நாமும் பலவீனமாகிட்டா நாமும் சுரண்டப்படுவோமோ அப்படிங்கிற பயம். ஒரு பக்கம் பலவீனமானவன் எப்படியாவது அந்த சுரண்டல்ல இருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு போராடுறான். இன்னொரு பக்கம் வலிமையானவன் தன்னுடைய பலத்தை எங்கேயாவது இழந்துடுவோமோ, தனக்கு கீழே இருப்பவன் தன்னை முந்திடுவானோ அப்படிங்கிற பயத்துல தன்னுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்க போராடுறான். ஓ, இருவருமே பயத்துல தான் இருக்காங்க. ஆமா, இந்த ரெண்டு பேருமே ஒருவித பாதுகாப்பற்ற தன்மையில, அதாவது இன்செக்யூரிட்டியில சிக்கி இருக்காங்க. அப்போ அந்த ரெமிடியல் மெஷர் பத்தி யோசிக்க அவங்களுக்கு நேரமே இல்லையா? கரெக்ட்.
இந்த சுழல்ல மாட்டிக்கிட்டவங்களுக்கு எப்படி இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் மாற்றுவது அப்படிங்கிற தீர்வு நடவடிக்கைகளை பத்தி சிந்திக்க நேரமும் இல்ல, மனநிலையும் இல்ல. ஆஹா, இத நீங்க விளக்கிய விதம் அற்புதம். அதாவது நான் என் வேலையை காப்பாத்திக்கிட்டா போதும், என் குடும்பத்தை பாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள எல்லாரும் சுருங்கிடுறாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் நடக்குது. இது எந்த சுயநலத்திலிருந்து இந்த பிரச்சனை தொடங்கியதோ மீண்டும் அதே சுயநலத்துக்கே கொண்டு சென்று விடுது. இது ஒரு முடிவில்லாத சக்கரம் போல தெரியுது. ஒரு இருண்ட சுரங்கப்பாதையில மாட்டிக்கிட்டது போன்ற உணர்வு இந்த வரிகள் நமக்கு தருது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. அப்படியென்றால் நேயர்களாகிய நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி இங்க வருது. நம்ம எல்லாருமே இந்த சுயநலமான கொடூரமான போட்டியோட கைதிகள் தானா? இந்த அமைப்பிலிருந்து விடுபட வழியே இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இப்ப நேயர்களுக்கு எழும். நிச்சயமா எழும். ஆனா ஒரு சமூகத்தோட வீழ்ச்சியை இவ்வளவு துல்லியமா படம் பிடித்து காட்டின ஆசிரியர் அதை அப்படியே இருட்டிலேயே விட்டுறல. அவர் ஒரு தீர்வு சொல்றாரா? ஆமா, இருள்ல இருந்து வெளிச்சத்தை காட்டுற ஒரு மிகச்சிறந்த தீர்வையும் அதே குறிப்போட இறுதியில அவர் முன்வைக்கிறாரு. அதுதான் மகாபாரதத்திலிருந்து அவர் எடுத்தாலும் அந்த அற்புதமான மேற்கோள். அந்த மேற்கோளை நான் படிக்கிறேன். ஆரோக்கியமற்ற மற்றும் சுயநலமான போட்டி சமூக வாழ்க்கையை சீரழிக்கிறது. ஆரோக்கியமான மற்றும் சுயநலமற்ற போட்டி சமூக நலனை மேம்படுத்துகிறது. Unhealthy and selfish competition mars social life. Healthy and selfless competition promotes social welfare. இது அதுவரைக்கும் நாம பார்த்த அத்தனை பிம்பங்களையும் தலைகீழா புரட்டி போடுது. ஆமா, முற்றிலும் ஒரு புதிய கோணம் இது. ஆனா இந்த மேற்கோளை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு, அதாவது ஒரு பாரடாக்ஸ் தோணுது. என்ன முரண்பாடு? போட்டி என்றாலே முந்திச் செல்வது, மற்றவர்களை தோற்கடிப்பது அப்படின்னு தானே இவ்வளவு நேரம் பேசணும். அப்படி இருக்கும்போது ஒரு போட்டி எப்படி ஆரோக்கியமானதாக மற்றும் சுயநலமற்றதாக இருக்க முடியும்? சுயநலமற்ற போட்டி, செல்ஃப்லெஸ் காம்படிஷன் அப்படிங்கிறது கேட்பதற்கே ஒன்னோடு ஒன்னு சேராத ரெண்டு முரண்பட்ட வார்த்தைகள் போல இருக்க. அதுதான் இந்த தத்துவத்தோட உச்சக்கட்ட அழகு. இத நாம கொஞ்சம் விரிவா யோசிச்சு பார்த்தா இதுல இருக்கிற ஆழம் புரியும். எப்படி சொல்றீங்க? இப்போ போட்டி அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு உந்து சக்தி, ஒரு இயந்திரம், அதாவது இன்ஜின் போல வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு இன்ஜின். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அதோட விளைவு அமையுது. அந்த இயந்திரத்துல சுயநலம் அப்படிங்கிற எரிபொருளை ஊற்றும் போது அது ஒரு ஆயுதமா மாறி சமூகத்தை அழிக்குது. அதையேதான் அவர் சமூக வாழ்க்கையை சீரழிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. சரியா சொன்னீங்க. ஆனா அதே போட்டி அப்படிங்கிற இயந்திரத்துல சுயநலமற்ற தன்மை அப்படிங்கிற எரிபொருளை ஊற்றும் போது அது சமூகத்தை செதுக்கும் ஒரு கருவியா மாறுது. ஓ, அது கருவியா மாறிடுது. ஆமா, சுயநலமற்ற போட்டி அப்படிங்கிறது மற்றவரை அழிப்பதற்கான போட்டி இல்ல, அது சமூகத்திற்கு யார் அதிக நன்மையை செய்வது அப்படிங்கிறதுக்கான போட்டி. இதை இன்னும் கொஞ்சம் எளிமையா நிஜ வாழ்க்கையோட பொருத்தி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. மருத்துவத்துறையே எடுத்துப்போமே. ஒரு புதிய மோசமான நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க உலகெங்கிலும் உள்ள 2 வெவ்வேறு விஞ்ஞானிகள் குழுக்கள் இரவு பகலா உழைக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, 2 சயின்டிஸ்ட் டீம்ஸ். இருவருக்கும் இடையில ஒரு கடுமையான போட்டி இருக்கு. யார் முதல்ல மருந்த கண்டுபிடிப்பது அப்படிங்கிற போட்டி. அந்த போட்டியை அவங்களோட தூக்கத்தை கெடுக்குது, அவங்கள கடினமா உழைக்க தூண்டுது. ஆமா, ரொம்ப தீவிரமா வேலை செய்வாங்க. ஆனா அந்த போட்டியோட அடிப்படை நோக்கம் என்ன? மனித உயிர்களை காப்பாற்றுவது. இங்க அவங்க மற்றொன்றின் இழப்பில் செழிக்க நினைக்கல. உண்மைதான், அவங்க நோக்கம் யாரையும் அழிக்கிறது கிடையாது. ஒரு குழு முதல்ல மருந்த கண்டுபிடிச்சா அதனால உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் லாபமே தவிர யாருக்கும் நஷ்டம் இல்ல. இதுதான் ஆரோக்கியமான மற்றும் சுயநலமற்ற போட்டி. வாவ், இந்த போட்டி சமூக நலனை மேம்படுத்துகிறது. ப்ரொமோட் சொசைட்டியல் வெல்ஃபேர். எக்ஸாக்ட்லி. அருமையான உதாரணம். இந்த விளக்கத்தை கேட்டதும் என் மனசுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது சமூக வாழ்க்கையில போட்டி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஆமா, அதை தவிர்க்கவே முடியாது. ஆனா நாம யாரிடம் போட்டியிடுறோம், எதற்காக போட்டியிடுறோம் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். நான் உங்களை விட பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைச்சா அது ஆரோக்கியமற்ற போட்டி. கரெக்ட், அதான் கீழ்நிலை. ஆனா நேற்றைய என்னை விட இன்றைய நான் சிறந்தவனா இருக்கணும், அதன் மூலம் இந்த சமூகத்துக்கு நான் இன்னும் அதிக பங்களிப்பை வழங்கணும் அப்படின்னு நினைச்சா அது ஆரோக்கியமான போட்டி. 100க்கு 100 உண்மை. மனித சமூகமும் காட்டு விலங்குகளோட சமூகமும் வேறுபடுற இடமே இதுதான். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு காட்டுல பலவீனமான மான் சிங்கத்தால அடிபட்டு இறப்பது இயற்கையோட விதி. ஆனா மனித சமூகத்துல ஒரு பலவீனமான மனிதனை மற்றவர்கள் கைவிட்டு அவன் அழிந்து போவதை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தா அது அந்த சமூகத்தோட வீழ்ச்சி. சமூகம் அப்படிங்கறதே ஒரு பாதுகாப்பு வளையம் தானே? ஆமா, சமூகம் என்ற ஒன்றே அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மிருகத்தனமான விதியிலிருந்து
மனிதர்களை காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு வலயம்தான். அந்த வலயத்துக்குள்ளேயே நாம மீண்டும் கொடூரமான போட்டியை கொண்டு வந்தா நாம பரிணாம வளர்ச்சியில பின்னோக்கி போறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படியென்றால் இந்த மகாபாரத மேற்கோள் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லாம சொல்லுது. மகாபாரதம் என்றாலே நமக்கு பெரிய போர் மோதல் அப்படின்னு தான் தோணும். சாதாரணமா எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அதே மகாபாரதத்தோட பின்னணியிலிருந்து எந்த போட்டியாக இருந்தாலும் அதோட இறுதி நோக்கம் ஒட்டுமொத்த சமூகத்தோட நலனா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அவர் எடுத்தாண்டிருப்பது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரொம்ப ஆழமான ஒரு கவனிப்பு இது. இது ஏதோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட தத்துவம் அப்படின்னு நம்ம ஒதுக்கிவிட முடியாது. இன்றைய கார்ப்பரேட் உலகத்துக்கும் அரசியலுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் இது அப்படியே பொருந்தது இல்லையா? அல்லது கல்வியிலயோ பல போட்டிகளை சந்திக்கிறோம். அங்க நமக்கு முன் 2 பாதைகள் இருக்கு. அந்த 2 பாதைகள் என்னென்ன? ஒன்னு, நான் எப்படியாவது ப்ரொமோஷன் வாங்கணும், அதற்காக என் சக ஊழியரோட ஐடியாவை நான் திருடினாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது. இது கீழ்நிலை வாழ்க்கை. இதனால் அந்த ஆபீஸ்ல அவநம்பிக்கையும் துன்பமும் அதிகரிக்கும். ஆமா, மிசரி இன்க்ரீஸ் ஆகும். 2வது பாதை, என் திறமைய நான் இன்னும் வளர்த்துக்கிறேன், என் சக ஊழியர்களுக்கும் உதவுறேன், அதன் மூலம் எங்கள் ஒட்டுமொத்த அணியும் வெற்றி பெறட்டும் அப்படின்னு நினைக்கிறது. இது உயர்ந்த சமூக வாழ்க்கை. இது ஒட்டுமொத்த நிறுவனத்தோட சமூகத்தோட நலனை மேம்படுத்தும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. சுவாமி சித்பாவனந்தர் தன்னோட அந்த சின்ன குறிப்புல உன்னை நீ எந்த நிலையில வச்சு பார்க்க போற அப்படிங்கிற மிகச் சவாலான கேள்வியை நம் முன் வைக்கிறாரு. விலங்கு நிலையிலா அல்லது உயர்ந்த மனித நிலையிலா? மிகச் சிறப்பா சொன்னீங்க. இந்த உரையாடலின் மூலம் நாம பார்த்த உண்மைகள் ரொம்ப ஆழமானவை, அதே சமயம் ரொம்ப தெளிவானவை. அன்பான நேயர்களே, நாம பார்த்தபடி இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை உயிரின மட்டத்துல போட்டி அப்படிங்கிறது கொடூரமானதாகவும் முற்றிலும் சுயநலமானதாகவும் இருக்கு. ஆமா, அங்க தகுதியுள்ளவையே தப்பிப் பிழைக்கும், வலியதே வெல்லும். பலவீனமானவர்கள் சுரண்டப்படுவார்கள், துன்பம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். யாரும் தீர்வு பற்றி சிந்திக்க மாட்டாங்க. ஆனா நாம அதிலே உழன்று கொண்டிருக்க தேவையில்லை இல்லையா? கண்டிப்பா தேவையில்ல. மனிதர்களாகிய நாம அந்த விலங்கு மனநிலையிலிருந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான சமூகமா உயர முடியும். மகாபாரத மேற்கோள் நமக்கு காட்டும் வழியும் அதுதான். ஆரோக்கியமான மற்றும் சுயநலமற்ற போட்டியே சமூக நலனை வளர்க்கும். சரியா சொன்னீங்க. சக மனிதர்களை தள்ளிவிட்டு நாம பெரும் வெற்றி ஒருபோது நிரந்தரமான நிம்மதியை தராது. ஆமா, ஆனா சமூகத்தோடு இணைந்து சமூகத்தின் நலனுக்காக உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் ஒரு போட்டி இருக்கே, அதுவே மனித குலத்தோட உயர்மபட்ச இலக்காக இருக்க முடியும். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதும் அத அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களாவது செயல்படுத்துறதுன்னா அந்த கீழ்நிலை வாழ்க்கையிலிருந்து நாம வெளியேறுவதற்கான முதல் படி. கரெக்ட். நம்ம சுயநலத்தை மட்டும் பாதுகாப்பதிலேயே குறியா இல்லாம சமூக நலனுக்கான அந்த தீர்வு நடவடிக்கைகளை நோக்கி நம்ம சிந்திக்க தொடங்கும் போதுதான் அந்த அதிகரித்து வரும் துன்பம் அப்படிங்கிற சங்கிலியை நம்மால நிரந்தரமா உடைத்தெறிய முடியும். ரொம்ப அருமையா சம்மரைஸ் பண்ணீங்க. நேயர்களே, இந்த ஆழ்ந்த தேடலை, இந்த அர்த்தமுள்ள உரையாடலை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு சிறிய ஆனா ரொம்ப ஆழமான சிந்தனை. நாம ஒவ்வொருவரும் தினசரி பல போட்டிகள்ல கலந்து கொள்கிறோம். நாளை நீங்க உங்க ஆபீஸ்க்கோ கல்லூரிக்கோ அல்லது தொழிலுக்கோ செல்லும்போது உங்களிடம் நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. என்ன கேள்வின்னு நேயர்கள் யோசிக்கலாம். இன்னைக்கு நான் ஈடுபட போகும் இந்த போட்டி மற்றவரை அழித்து என்னை மட்டும் வளர்க்கும் கொடூரமான போட்டியா, அல்லது என்னையும் உயர்த்தி என்னைச் சுற்றி உள்ளவர்களின் நலனையும் மேம்படுத்தும் ஆரோக்கியமான சுயநலமற்ற போட்டியா? ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி இது. ஆமா, அந்த அடிப்படை விலங்கு நிலையிலிருந்து உங்களை ஒரு உயர்ந்த மனிதரா உயர்த்திக் கொள்ள நீங்க இன்னைக்கு தேர்ந்தெடுக்கும் அந்த பாதை எதுவாக இருக்கும்? இதை சற்று அமைதியா சிந்தித்துப் பாருங்கள். கண்டிப்பா எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சிந்தனையோடு இன்றைய தேடலை நாம நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு அற்புதமான விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து தேடுங்கள், தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள்.